இப்போ கரூர்ல கூட விஜய் மேட்டர்ல என்ன சொல்றாங்க, அவரு சுத்தி வந்து அவருக்கு வந்து ஆளுமை திறன் இல்லை. ஏன்னா அவர் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து அவர் சரியான முறையில வழி நடத்தல. அதுதான் குற்றச்சாட்டே. அதுதான். இப்போ நீங்க உதாரணம் எடுத்துங்க, தளபதி எடுத்துங்க. தளபதியை சுத்தி ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருப்பார். இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருப்பாங்க ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு, தலைவர் இப்படி பண்ணலான்ட்டு. எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, இரண்டாம் கட்ட தலைவர் இருப்பாங்க. சோனியா காந்தி எடுத்துங்க, இரண்டாம் கட்ட தலைவர். இது மாதிரி வந்து அவங்கள அந்த அந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் எந்த விதமான அசம்பாவிதம் வராம பார்க்க வேண்டியது இந்த இரண்டாம் கட்ட தலைவரோட வேலை. எல்லாமே 100% தலைவரை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ராஜா வந்து முட்டாளா இருக்கலாம், ஆனால் மந்திரி அறிவாளியாக இருக்க வேண்டும். ராஜா முட்டாளாக இருந்தால் கூட மந்திரி அறிவுரை சொல்லி அவருக்கு நல்வழிப்படுத்துவார். இங்க வந்து இவரு அறிவாளியா இருந்தாலும் அவர் கூட சுத்துறவங்க எல்லாருமே முட்டாளாக எதிர்பாராத இவ்வளவு கூட்டம். அதுல ஒருத்தவங்க வந்து கீழே இருக்கிறவங்க வந்து திடீர்னு மயக்க வர மாதிரி தண்ணி கேட்கறாங்கன்னும் போது அதை கொடுக்குறது தப்பு இல்லை. அது என்ன பண்ணணும், அங்கிருந்து மைக்ல ஒன்று சொன்னியோ இல்லை கீழே பக்கத்துல கடையில இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க பஸ் மேல இருந்து வாட்டர் பாட்டில வீசுறாங்க. பஸ் மேல இருந்து வாட்டர் பாட்டில் வீசும்போது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அதை கேட்ச் பிடித்து முண்டியடிக்க வரான். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்டாம்பீட் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஓவரா வந்து ரஷ் அந்த வண்டி முன்னாடி ஃபுல்லா கவர் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து அரசியல்லாம் என்னன்னு புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா மாதிரி நினைச்சிட்டாரு. ஒரே கையில 100 பேர் அடிச்சு தூக்கி போடலான்ட்டு. அவரோட தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகர் நல்ல அறிவுரை சொன்னார். இவர் அரசியல் வருவதற்கு முன்னாடியே இவரோட பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் புஷி ஆனந்த் தான் இருப்பாருன்னார். எஸ். ஏ. சந்திரசேகர் சொல்றாரு. ஏன்னா என்ன பண்ண அதுல அவரு அந்த விவரமாவும் சொல்றாரு. என்னன்னா ஒரு இடத்துல போவாராம், புஷி ஆனந்த் ஒரு டேபிள்ல உட்காருவாராம், உட்கார்ந்த மாதிரி கையில ஒரு சேர்ல படுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து உடனே செல்ஃபி எடுத்து விஜய்க்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, ரொம்ப மக்களா போய் பண்றாருன்னு இந்த மாதிரி வெறும் போட்டோ ஷூட் மட்டும் பண்ணி அதுல நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன நடக்குது, கள நிலவரத்தை சொல்லல. அதனாலதான் இந்த அசம்பாவிதம்.